ரோட்ல பாருங்க ஒரு ஆளு கூட காணும் பாருங்க. லிட்டரு 73 லிட்டரு மொத்தம் பிடிச்சிருக்கு டேங்க் ஃபுல்லு. அவ்வளோதான். இது வந்து 4x4 4. இப்போ இதில் ஒன்று நான் காமிக்கிறேன் பாருங்க. இதில் என்னன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இதோ பாருங்க. இதில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல. எதனாலனா நம்மளுக்கு வந்து லீவு, ஃபுல்லாக லீவு. ஸ்கூலில் ஒரு வேலையும் கிடையாது. நைட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும் வேலை. அதனால் ஒன்றும் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கல. அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றும் போட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா வந்திருக்கும். இன்னைக்கு தான் ஸ்கூலு ஓப்பன். இன்னைக்கு 2ஆம் தேதி. இன்னைக்கு தான் ஸ்கூல் ஓப்பனு. சரி, இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு போய் பார்த்தா நம்ம பணிப்பெண் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 8:45 ஸ்கூல் ஓப்பனு. 8 மணி போல் கதை வந்து தட்டினாங்க. இந்தமாரி இன்னைக்கு ஸ்கூலு ரெடி ஆகிட்டு. ஆனால் இருந்தாலும் நேற்று வந்து நம்ம முதலாளி சொல்லிட்டாரு. ஓனர் சொல்லிட்டாரு, இதேமாரி நாளை ஸ்கூல் இருக்குது, இதுமாரி 9 மணிக்கு. ஆமாம், இன்றைக்கி நோம்பு டைம்லாம் என்னால் வந்து லேட்டாக தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க, அதேமாரி சீக்கிரம் விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. நானும் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே போய் காரில் போய் உட்காந்துருக்கேன். அங்கேருந்து வெளியில் ஒரு காரு உள்ளேருந்து, இதுதான் நம்ம ஓனர் காரு வந்து வெளியில் வந்து என் கார்கிட்ட பக்கத்தில் நிப்பாட்டி, நான் அழைச்சிட்டு போகிறேன் இன்றைக்கி பையனை, நீ ரூம் போ அப்படின்ட்டாரு. வந்த ஒரு வேலையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு கண்டன் பண்ண முடியல. இன்றைக்காச்சும் சரி ஸ்கூல்லலாம் ஏதாச்சும் உங்களுக்கு காட்டலாம், ஏதாச்சும் போகலாம், இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு காட்டலாம்னு பார்த்தா இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ போவோம். ஏன்னா காலம்பரம் அவர் போய் விட்டுருக்காரு. கண்டிப்பாக நம்ம போய் தான் மத்தியானம் போல் நம்ம அழைக்க போகணும். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ எடுத்து போடுவேன். இன்னிலேருந்து கொஞ்சம் வீடியோ வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நல்ல வேலை நம்ம வந்து அடுத்து இது பண்ணியாச்சு. எப்படின்னா டியூட்டியில் நம்ம பணிப்பெண் வந்து கடைக்கு போகிறாங்களாம். கடைக்கு பக்கத்தில் உள்ள மாலுக்கு. அதனால் நம்ம மாலுக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கி விளாகை கண்டினியூ பண்ணான்ட்டே இருக்கோம். அவ்வளோதான். என்னடா இது இன்றைக்கி ஃபஸ்ட்டு விளாகே இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்ப்போம் வாங்க. மெயினாக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மொபைல் செக்ஷனுக்கு போகிறோம். மொபைல் செக்ஷன் போயிட்டு என்ன மொபைல் இருக்குது என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தது தான், நைட்டு பார்த்தேன். பட் ஆனால் நம்ம காசுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை மொபைலு. இருந்தாலும் இந்தியாவில் வந்து இதே மொபைல் செக் பண்ணி பார்த்தேன், 10,000 ரூபா தான். 9,999 ரூபா இருந்துச்சு. ஆனால் இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்தா ரேட்டு கொஞ்சம் கூட வருது. இருங்க என்னான்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த மொபைலு. இதோ இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம பார்த்த மொபைலு நைட்டு. இது வந்து 500 நான் அதான் ₹1 கம்மி, ₹500 ₹1 கம்மி இதான் பார்த்தோம். பட் என்னென்னா இதில் என்னென்னா 4G வண்டி தான். ஆனால் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குங்கிறதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஊரில் ஸ்பேர்லாம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அதெல்லாம் இன்னும் தெரியல, என்னன்னு தெரியல. ஏன்னா இதோ பாருங்க, 8GB ரேமு, 128GB இது மெமரி, பேட்ரி வந்து 5000 mAh. இது பக்கத்தில் உள்ளதெல்லாம் வந்து 5G. ஆனால் வந்து அதுலேருந்து ஒரு 1000 ரூபா அது வருது, ₹1000 வருது. நம்மள்ட்ட இப்போதைக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை. அதனால் இப்போ இந்த மொபைல் தான் எடுக்கிற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும். மெயினாக அதுக்கு தான் நான் எடுக்கிறது. சூப்பராக இருக்கும், கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, கேமரா பளிச்சுன்னு இருக்கும். அதான் பாக்கி மொபைல்னு எடுத்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கேமரா நல்லாயிருக்கும், பெரிய டிஸ்பிளே. ஓகே தான். அதான் கொடுத்த இதுக்கு ஒர்த்து, அவ்வளோதான். ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது, கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து. ஓகே, அவ்வளோதான், எடுக்கலாம் இது. இப்போ இதில் ஒன்று நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இதோ பாருங்க, இதில் வந்து 4Gன்னு போட்டிருக்கா. உள்ளே போய்ட்டு பார்க்குறேன், இங்கே பாருங்க 5G. இதுக்கு வந்து கரெக்டாகவே வந்து சேட்டா எப்படி இருக்க சேட்டா? ஹாய் சேட்டா.
ஒரு ஃபோன் எடுக்கலாம்னு பார்த்தேன் சேட்டா. ஆமாம், இந்த ஃபோனு தான். ஒரு வழியாக நம்ம மொபைல் வாங்கிடுச்சு. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 12,000 ரூபா போல் மொபைல் வாங்கியிருக்கோம். ஆனால் இது கவரை பாருங்கள், ரொம்ப மட்டமான கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்டே இல்லாமல் இருக்குது காலம் பண்ணத்தில். அதுக்கு இப்படி திறந்துருக்கே வேணாம, யாருமே இல்லை. கிட்டத்தட்ட இது வாங்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆகிருக்கு. ½ அன் ஹவர் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த மொபைல் இருக்கா என்னான்ட்டு செக் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு. இப்போ நான் நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன் இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இருக்குது. என்ன தான் வேலை செய்கிறாங்க ஒன்றும் புரியல. வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுமாரி வேலை இது பேசாமல் சாத்திடலாம். மேலே க்ளோஸ் பண்ணிடலாம், சாயந்தரத்துக்கு மேலே ஆரம்பிச்சிக்கலாம். யாருமே இல்லைங்க. எவ்வளோ நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம முதலாளி ஃபோன் பண்ணிட்டார், எங்கே இருக்க, இன்னும் என்ன பண்ணுறேன்ட்டு. வாங்க, நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். என்னத்த சொல்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம ஒரு பனிப்பெண் வேறு. இதில் ஒரு சரியான டென்ஷன் ஆகி, காலாம்பர் செம்ம டென்ஷன் ஆகி வச்சு. என்னன்னா, 2 பேர் தான் இதுக்கு போகிறோம், கடைக்கு போகணும்னு சொன்னிச்சு. சரி, இந்த டயத்தில் நம்ம மொபைல் வாங்கிக்கலாமன்ட்டு ஒரு மொபைல் வாங்க போனால், அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ மணி நேரம் போல் லேட் ஆச்சு. இந்த பனிப்பெண் வந்து என்னோட நம்பர் அந்த பனிப்பெண்ட்டு இருக்குது, அது ஹவுஸ்மேட் இருக்குது. எனக்கு கால் பண்ணாமல் இங்கேருந்து டேரெக்டாக வந்து முதலாளி கால் பண்ணிட்டு இன்னும் ஆளை காணுன்ட்டு. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எவ்வளோவா வந்து உனக்கு தெரியாமல் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுதான் நன்றி விசுவாசம். எப்படின்னா, இங்கேருந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு என்கிட்ட காசு கொடுப்பாங்க, நீ வாங்கி வை அப்படின்ட்டு. எத்தனை வாட்டி நான் அதுமாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டுலாம் ரூமில் வச்சுருக்கேன். இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி இருந்திருக்கலாம். டேரெக்டாக அங்கேருந்து முதலாளிக்கு ஓனர் கால் பண்ணி அவர் ரெண்டு கேட்குறாரு, எங்கே இருக்க, இன்னும் பனிப்பெண் வந்து வெளில நிற்கிறாங்களா, நீ இன்னும் ஆளை காணோம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, இப்படியாப்பட்ட உலகமாக இருக்குது. நம்ம அப்படியே இருந்துடுறோம். வேறு நமக்கு மாறலாம் தெரியாது, மற்றவங்கள மாரி மாற தெரியாது நமக்கு. நம்ம இப்படியே இருந்துடும். நான் எதுவும் பேசலை, அப்புறம் ஒன்றுமே பேசலை அவங்கள்ட்ட. நான் பட்டு வந்துட்டேன். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. அதில் ஒரு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை மிஸ் கால் கொடுத்துருக்கலாம். நான் முடிச்சுட்டு வந்திருப்பேன். நான் இவங்க நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அங்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படியே இருப்போம். யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்க தேவையில்லை. நம்ம நல்லவங்க நல்ல உள்ளமாகவே இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மொபைல் வாங்கியாச்சு. இது வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ லேட்டு. சரி, இன்றைக்கி தான் ஃப்ரீ டைம் கிடச்சி இன்றைக்கி தான் வாங்கினேன். நேற்று நைட்டு போய் பார்த்தேன். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்துப்பீங்க. இதில் வந்து 5G தான். இது ஒரே ஒரு எழுத்து லெட்டரில் வந்து 4Gன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு தான் அது. 4Gன்னு யாரும் வாங்காமல் எத்தனை பேர் தான் போயிருப்பாங்க. அது இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்து நம்ம குளிச்சுக்கிட்டு டக்குன்னு கிளம்புவோம் ஸ்கூலுக்கு. இல்லை இன்னொன்று என்னென்னா, இங்கே மெயினாக கிளம்புற நீங்கள் சாப்பிடல. நான் மெயினாக லேட்டாக இருந்துச்சு, அது சாப்பிடல. அதனால் சும்மா அந்த இதுமாரி வாங்கிக்கிட்டாச்சு. ஷவர்மாவை அந்த இது பஃப் சீஸ் பன்னு மாரி வாங்கிட்டாச்சு. அப்புறம் 2 நட்ஸ் பாக்கெட் 2 வாங்கியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி டே எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக எங்கே வந்திருக்கோன்னா, ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஓகே தான், அதே டிராஃபிக் தான், ஆனால் கொஞ்சம் தான் கம்மி. இருங்க காமிக்க. நம்ம வேற காரில் வந்து காஃபி எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி நோம்பு டைம் வேற குடிக்கக்கூடாது. காலம்பது சாப்பிடல, அதனால் ஒளிஞ்சு குடிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தா ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ, இல்லை வந்து நம்மள்ட்ட சண்டை கிடைக்க வந்துடுவாங்களோன்ட்டு பயமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒளிஞ்சாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பாருங்க, காஃபி இருக்குது பாருங்க, அதை வச்சுருக்கேன் பாருங்க. வேறு வழி இல்லை. ஓகே, வாங்க வெளியில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? ஏன்னா வீடியோ எடுக்க வேணாங்க, நோம்பு டைமாக இருக்குது. அவங்க ஒரு மாதிரியா கோவத்தில் இருப்பாங்க, சாப்பிடாம இருக்கிற கோவத்தில். ஆனால் கொஞ்சம் தான் இதாக இருக்குது, டிராஃபிக் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அந்த சைடெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, இங்கெல்லாம் ஓகே சுமாராக தான் இருக்குது. பார்க்கிங் நமக்கு கிடச்சிருக்கு, பிரச்சனை இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு நம்ம முதலாளி என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கார் கீ கொடுத்துருக்காரு.
தெரியுதா? இது வந்து எந்த கார் கீன்னா உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. கிடப்பது இது இருக்கு பாருங்க, இந்த கார் கீ தான். இந்த காரில் வந்து சுத்தமாக டீசல் இல்லையா. இந்த காரை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து இப்போ டீசல் பிடிக்கணும். இது வந்து 4x4 ஃபோர்டு நேம் வந்து ஃபோர்டு ரேஞ்சர். இது பேர் ஃபோர்டு ரேஞ்சரு. இந்த காரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போனோம். இது வந்து டெசர்ட்டில் ஓட்டுறது, பாலைவனத்தில் ஓட்டுற மாரி இருக்கும். இதுலேயே வந்து தண்ணி டேங்கு எல்லாமே உள்ளே இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து வாட்டர் டேங்கு எல்லாமே உள்ளே இருக்கும். சைடில் லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காரு நம்ம மலாலி. அதுவும் இருக்குது பாருங்கள், நீட்டாக ஒரு ஸ்டிப் மாரி இருக்குது பாருங்கள். அதுமாரி தான் இருக்கும். வாங்க பெட்ரோல் ஃபில்லப் பண்ணிட்டு, டீசல் இது ஃபில்லப் பண்ணிட்டு போவோம். அப்படி இந்த 4x4 வண்டியில் வந்து உட்காந்தாச்சு. நம்ம லொக்கேஷன் இதுதான் போட்டிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணுமா? இதுவும் ஆட்டோமேட்டிக் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் டீசலு உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேங்க. மை காட், ஓகே தெரியுதா உங்களுக்கு? சீட் வந்து பேக் சைடெலாம் வந்து இப்படி தான் இருக்கும். சேம் தான், நான் பின்னாடி லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பிரேக்கு இதோ இருக்குல்ல, பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள். இது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இதுகிட்ட இது இருக்கும், அது இதை பிடிச்சி தான் போடணும். இதுகிட்ட ஒரு சுவிட்சுமே இருக்கும், அதை பிடிச்சிட்டு போதும். 4x4 இதாக இருக்குது பாருங்கள். இது ஹையு, இது லோவு, இது 2 வீல் டிரைவு. இதை பிடிச்சிட்டு இப்படி போக வேண்டியதான். டீன் போட்டுருணும். இதில் டீன் வந்துட்டா பெட்ரோல் லோன்னு காட்டுதானே. இந்த தெரியுதா உங்களுக்கு? டீன் வந்துடும். இந்த இதில் வந்து டீன் வந்துடும். இந்த வந்துட்டு பாருங்கள், அது பெட்ரோல் லோன்னு காட்டுது பாருங்கள். டீசலு. ஓகே வாங்க போவோம். பிரேக்கெலாம் சும்மா நறுக்குன்னு பிடிக்குதுப்பா. லைட்டாக பிடிச்சால அப்படியே டக்குன்னு ஒரு சடனாக நிற்கிது அப்படியே வண்டி. என்னமோ மாதிரியா ரொம்ப ஹார்டாக இருக்குது திருப்பறதுக்கெலாம். தெரியுது உங்களுக்கு? ரொம்ப ஹார்டாக இருக்குது. என் வண்டி மாரி இல்லை, இதெல்லாம் ஓகே தான். ஏன்னா இந்த வண்டிக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கு. ஆனால் வேற ஒன்றும் இல்லை. பிக்கப் ஓகே, நல்ல சடனாக பிக்கப் ஆகுது, குயிக்லி பிக்கப் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதை விட்டு பெரிய வண்டியெலாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல. ஓகே வாங்க டீசல் போய் போடுவோம். ரோட்டில் பாருங்க, ஒரு ஆள் கூட காணும் பாருங்க. நோம்பு டயத்தில் ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாமே இந்த டயத்தில். ஆமாம், ரொம்ப வேற டீசல் ரொம்ப லோவாக இருக்கு வேற. இது வேற லொக்கேஷன் வேற மாற்றி காட்டிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்க, எங்கேயாச்சும் வண்டி நின்று ஏர்லாக் ஆகி நின்றுடுவோம்னு பயமா இருக்கு வேற. நல்லா வண்டி எங்கேயும் நிற்காம போயிடுப்பா ராசா. வண்டி எங்கேயாச்சும் நின்றுட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சு. தள்ளவும் முடியாது, ஒன்றும் முடியாது. சரியான வெயிட்டாக இருக்கும், வண்டியை தள்ள முடியாது. அது இல்லாமல் கீழேருந்து எடுக்கணும், ஆட்டோமேட்டிக் கீழேருந்து எடுக்கணும், நார்மல் கீக்கு. வாங்க போய் டீசலை போடும். இதோ இருக்கு பாருங்க, இதுதான் டீசல். டீன் போட்டிருக்கு. இதான் போலுக்கு 91 தான் பெட்ரோல் போலுக்கு, டீங்கிறது டீசல் போலுக்கு. இதோ இருக்கு பாருங்க, இதான் டீசல். வாங்க இப்போ டீசலை ஃபில்அப் பண்ணுவாங்க. எவ்வளோ வருதுன்னு தெரில. இது வேற கொஞ்சம் ஓட்டினா தான் நம்மளோட இதோட மெஷர்மெண்ட்டு தெரியும். நம்ம இல்லைன்னா இதோட மெஷர்மெண்ட் நமக்கு தெரியாது. எதுக்குன்னா எப்படி சொல்கிறது, வண்டியோட அளவு. ஏன்னா இது வெளியில் இப்போ தான் நான் லாங்கு இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு வாட்டி. அதனால் மெஷர்மெண்ட்டு தெரியாது. ஓகே வண்டி ஆஃப் பண்ண வேணாம். இல்லைண்ணா வண்டி நீ ஆஃப் ஆகிப்பிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே இதான் டீசல். எவ்வளோக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். உள்ளே போயிட்டு வாங்க. இதுதான் டீசலு. இது வந்து டீங்கிறது டீசலு. இது வந்து பெட்ரோல் வந்து 91. இதில் வந்து 95 இருக்குது பெட்ரோலு. அது வந்து ரெட் கலரில் எழுதியிருக்கும். இதேமாரி ரெட் கலரில் இருக்கும், பெயிண்டிங்கில் ரெட் கலர் இருக்கும். இது வந்து டீசல் ப்ரைஸ் வந்து 1 லிட்ரு ₹1.66 போலக்கு. இதோட ப்ரைஸ் இன்னும் போடல, இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் போடல பாருங்க. கிட்டத்தட்ட ₹17 என்னமோ ஆகுது போலக்கு. சாரி இது கீழே உள்ளதான் லிட்ரு, மேலே உள்ளது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிருக்குது. வாங்க எவ்வளோ டேங்க் ஃபுல் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதை பாருங்க, முடிஞ்சு டேங்க் ஃபுல் ஆகிட்டு கரெக்டாக இல்லை 121 லிட்ரு பிடிச்சிருக்கு. 121 லிட்ரு. அப்புறம் வந்து 72 தப்பாக சொல்கிற பாருங்க. $121 இது வந்து லிட்ரு 72 லிட்ரு, 73 லிட்ரு மொத்தம் பிடிச்சிருக்கு டேங்க் ஃபுல்லு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. பெட்ரோல்னு வருது, டீசல் போட்டு முடிச்சாச்சு. வாங்க
நம்ம ரூம் போயிட்டு சந்திப்போம். அதே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக டியூட்டியில் முடிச்சுட்டு வந்தாச்சு. இனிமேல் படுக்க வேண்டிய சாப்பிட்டு வேலை முடிஞ்சுட்டு. இதில் என்னன்னா, நம்ம ஒரு மொபைல் வாங்கியிருந்தோம்ல, அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் வீடியோவில் வரும் உங்களுக்கு. எதனாலனா அது வந்து ஒரு க்ளோனிங் மொபைல். க்ளோனிங் மொபைல் மாரியே வந்து எப்படி சொல்கிறது, மொபைல் மாரியே இருக்கும், ஆனால் வந்து டூப்ளிகேட் மொபைல். அந்த மொபைல் அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. யாரும் கேரி ஃபார்வர்ட்லையோ இல்லை அதர் இதில் வேறு எதுலேயாச்சும் மொபைல் வாங்கினா பார்த்து வாங்க. மேட் இன் சைனா போட்டுன்னா சுத்தமாக வாங்காதீங்க. அது ஒரே மட்டமான மொபைல் வாங்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து நான் மொபைல் வாங்கிட்டேன். ஆனால் அதை ரிட்டர்ன் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 hour போல் நின்னேன். ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. அதனால் பார்த்து மொபைலில் வாங்குங்க. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு காசும் நம்மளோட உழைப்பு. அதனால் பார்த்து வாங்குங்க. சரியா? ஓகே, நம்ம வீடியோ இதோடு முடிச்சுப்போம். ஓகே, எல்லாருக்கும் இனி இரவு வணக்கம். பாய்.